சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவன் கிடையாது. பட் எனக்கு ஒன்றும் பெரிய அது என்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்கணுன்ற ஒரு ஆசை தான் இருக்குது. என்னுடைய வழிகளில் இன்ஃபேக்ட் நான் காலா படம் பார்த்துட்டு ஒரு பெரிய யோசனைக்குள்ளே என்னை தள்ளிச்சு. நம்ம இன்னமும் சரியாக நடந்துட்டு இருக்கோமா நம்மளை சுற்றி எல்லாருக்கிட்டையும். ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு. அந்த வார்த்தையில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். தாக்கு பதிலாக வா போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உன்னுடைய சிந்தனை தான் என்னுடைய எதிரி. அந்த சிந்தனையை நீ மாற்றிக்க கெஞ்சுறாங்க. பிடிக்காத நான் இப்படித்தான் உட்காருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு கபாலியை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அங்கேருந்து ஓஹோ ஒருவேளை உன் மேலே தோள்பட்ட மேலே கை போட்டு உன்னை புரிய வச்சு உன் கூட சேர்ந்து அழுதுகிட்டே தான் உன்னை புரிய வைக்க முடியுமான்ற மாதிரி ஒரு படமாக தான் நான் நட்சத்திரம்னா இருக்கிறது பார்த்தேன். இவங்களுடைய ஒரு ஃபில்ம் மேக்கிங் எக்ஸலன்ஸை பற்றி பெருசாக நம்ம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம சமூகத்தில் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அன்ஃபேர் அப்படின்னு எனக்கு தோணும். அன்ஃபேர்னே தோணும் கண்டிப்பாக. நிறைய சீன்ஸ் ரொம்ப நமக்கு பிடிக்கும். ஒரு தேவர்மகன் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சிவாஜி கமல் அவங்க மீட் பண்ணி அவங்களுடைய சித்தாந்தங்கள் வச்சு வீட்டுக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்மளால மறக்க முடியுமா? மறக்க முடியாதுல்ல. ஒரு காட்சியினுடைய ஒரு பவர் இது, ஒரு பின்னணி இசையுடைய ஒரு பவர் இது, போற்றி பாரடி பொண்ணுன்ற ஒரு பாட்டுடைய பவர் இது. நீங்க அந்த இடத்துல அந்த காட்சியை வலுவடைகிறதுக்காக நீங்க ஒரு பாட்டு போட்டாலும் கூட அதன் பிறகு எப்படி நாங்க எடுத்து போன்றது வேற. எக்ஸாக்ட்லி. ஆனால் நம்ம ஆரி செல்வராஜ் அவர்கள் எடுத்த படத்திலேயே ஃபஹத் ஃபாசில் கேரக்டரை எப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. ஓஹோ ஓகே, ஸோ அவங்க இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா, ஆனால் இது தெரிஞ்சு பண்ணியிருக்கணும்னு நமக்கு நீ பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும்போது எஸ் நான் கொஞ்சம் டிஃபென்சிவாக மாறிடுறேன், ஏன் சம்டைம்ஸ் அஃபென்சிவாக கூட மாறிடுறேன். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எனக்கு பக்குவமாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். கால் தொட்டு சொல்லுவோமா? தேவர் மகனா ஹீரோ என்ன கேஸ்டோ வில்லனும் அதே கேஸ்ட். நீங்கள் எடுக்கிறதுல பாருங்கள், ஹீரோ ஒரு கேஸ்ட், வில்லனா நீங்கள் யாரை வைக்கிறீங்க? இப்போ எடுக்கிறதா சாதி வரி படம்ன்றாங்க. ரொம்ப பாவம். பட் அப்படிலாம் இல்லை. இப்போ அதே சமூகத்தை சார்ந்த வேற ஒருத்தன் ஹீரோ கூடயும் சேர்ந்து நிற்கிறாங்க. இப்போ ஒரு யோகி பாபு பரியரும் பெருமாள்ல அது தானே செய்யறாரு. ஏன்னா அந்த சமூகம் சார்ந்த வேற ஒருத்தன் நல்லவனே எங்க கூட நின்றுட்டு இருக்கான். அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்றேன் அந்த ஃபிலிம்ஸுக்கு. அப்போ அதை புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி இல்லையோ? ஷூர், வை நாட். ஒருத்தனுக்கு கபாலி அப்படின்னு பேர் வைக்கிறோம்னா ஏன் அவனுக்கு மட்டும் அந்த பேரை வைக்கிறீங்க? டைலாக்காவே வச்சு கொண்டு இல்லையா? ஸோ மிதிப்படுறவன் யாராக இருக்கான், மிதிக்கிறவன் யாராக இருக்கான்? ஏன் மிதிப்படுறவன் இவனா தான் இருக்கணுமா? எப்போ பாரு கெட்டவன்லாம் இவனே தானா? அவனுக்கு வேற எந்த ஒரு ஆங்கிளுமே இல்லையா? இந்த மாதிரி அடிப்படையான பல கேள்விகள் நான் கேட்டது கிடையாது சின்ன வயசுல படம் பார்க்கும்போது. கரியரும் பெருமாள் சாமி படமா இருக்கே டைட்டில் என்ன? கர்ணன் அதே மாதிரி பேர்ல இருந்து கூட இந்த அரசியல் வைக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயங்கள் கூட இவ்வளோ தீவிரமாக யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ சின்ன விஷயங்கள் வழியாக கூட நம்ம பெரிய வழிகளை கொடுத்துருக்கோன்றது தான் எனக்கு தோணுது. அப்போது ஒரு பேர்லேருந்து நம்ம காயப்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அட போய் வர நிம்மதியாக ஜாலியாக ஒரு படம் எடுக்க முடியல, அந்த பொம்பளையை உதைக்க முடியல, இவன் இந்த கீழ் ஜாதியில் இருக்கிறவங்கள திட்ட முடியல அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அதுதான் தவறுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாலியான படம் எடுக்க முடியலாம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்கள நான் கேலிப்படுத்தினா தான் என்னால் ஒரு ஜனரஞ்சகமான படம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேலி பண்ண முடியல அப்படின்னு பண்ண முடியல. ஒரு வில்லனை வச்சு ஒரு ரேப் சீனை நிம்மதியாக எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக எடுக்க முடியல. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸின் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர், ஃபிலிம் கிரிட்டிக் சுதீர் ஸ்ரீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமா ஒரு மாதிரி இப்போ ரொம்ப பின்னோக்கி போயிடுச்சு, அதனுடைய வளர்ச்சி நின்றுச்சு அல்லது ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு டைரக்டர் பிரவீன் காந்தி, ஒரு தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு டைரக்டரில் ஒருவர், அவர் ஒரு பட விழாவில் ரஞ்சித் வெற்றிமாறன் மாதிரியானவங்களுடைய வருகைக்கு பிறகு தான் தமிழ் சினிமாவே வீக் ஆகிடுச்சுன்றாங்க. ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் அந்த வார்த்தையில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். தாக்கு பதிலாக வா போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கேன், வளர்ச்சி அடைஞ்சதாக எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய வருகை நம்மளை சினிமாவை பொறுத்தும் நம்ம சமுதாயம் பொறுத்தும் நிறைய சிந்திக்க வச்சுருக்கு. நம்மளை இன்னும் கொஞ்சம் சென்சிட்டைஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனுடைய அரசியலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நம்ம பல பேருக்கு தெரியும். பட் கிராஃப்ட் வைஸ் கூட அது நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரியவே கண்டிப்பாக மாற்றிருக்கு அப்படின்ட்டு தான் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம பல விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்காமல் நம்ம அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு அறியாமையில். பெரும்பாலும் அது எல்லாத்தையுமே மாற்றிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சினிமாவில் ஒரு கதாபாத்திரத்துக்கான ஒரு பெயர் வைக்கிறோம் அப்படின்னா ஏன் இந்த பேரை வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்ததே கிடையாது. அட்லீஸ்ட் நான் சின்ன வயசில் பார்க்கும்போதெல்லாம் யோசித்தது கிடையாது.
ஏன் இந்த கேரக்டர் எப்போவுமே இவங்கள இதே இந்த உருவத்தில் இருக்கிறவங்க தான் இந்த கேரக்டர் ஏன் இருக்காங்க, அவங்க ஏன் இப்படி தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இல்லையா. அதாவது ஒரு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பற்றி, அதாவது நம்ம வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நம்ம யோசித்த ஒரு காலகட்டமாக இருந்துச்சு அது. இன்றைக்கி இவங்க வருகை வந்து அதை மாற்றிருக்கு, நம்ம சினிமாவை மோர் சென்சிட்டிவாக மாற்றிருக்கு. க்ரியேட்டிவ் சாய்ஸஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது சும்மா என்னுடைய பயஸை வச்சு மட்டும் அந்த க்ரியேட்டிவ் சாய்ஸை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நானும் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு நான் எந்த உலகத்தில் வாழறேங்கிறது. ஸோ எல்லா விதத்துலையுமே ஒரு தமிழ் சினிமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன். வளர்ச்சி தான் கண்டிப்பாக, அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம். ஆனால் அவரும் ஒரு டைரக்டர், ரட்சகன் மாதிரியான படங்கள்லாம் கொடுத்த ஒரு டைரக்டர். அவர் இப்படி சொல்கிறாருன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி நிறைய எடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அப்போ இது வர்றதுனால தான் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படங்கள், ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெறக்கூடிய படங்கள் இல்லையோன்ற அந்த வருத்தத்திலிருந்து அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா. அதாவது அவர் பார்வையில் இந்த படங்களை அவர் எப்படி கன்சியூம் பண்ணுறாருன்றது எனக்கு தெரியலல்ல. ஏன்னா எனக்கு ஜெனுவன்லி நான் உட்காந்து ஐ வுட் லவ் டு டாக். ஜென்ரலாக நீங்கள் இவங்களுடைய படங்களில் பிரச்சனையாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா அது ஒரு பிரச்சனையாக பார்க்குற பட்சத்தில், ஏன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இருப்பதாக தெரியல. உண்மையை சொல்லப்போனால் ஒரு பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், ஒரு காலாவாக இருக்கட்டும், நட்சத்திரம் நகர்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படங்களாகத்தான் அமைஞ்சிருக்கு. எல்லா விதத்துலேயுமே பேசக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருக்கட்டும், அது என்ன சொல்லுது, அது வந்து ஒரு பெரிய இப்போ எதிர்மறையான ஒரு சினிமா ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுறாங்கல்ல இதுக்கு, இந்த மூவ்மெண்ட்டுக்கு எதிர்த்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ கெட்டவன், நீ என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது அந்த படங்களில். எதிரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு திரைப்படம் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல திரைப்படமாக என்னால் ரசிக்க முடியாது, சித்தாந்தம் காரணமாக. என்னதான் கிராஃப்ட் நல்லா இருந்தாலும் சரி. ஆனால் இவங்களுடைய படங்கள் வந்து எதிரிகளை வளர்க்கக்கூடிய ஒரு சினிமா கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய சிந்தனை தான் என்னுடைய எதிரி, அந்த சிந்தனையை நீ மாற்றிக்கையான்னு கெஞ்சுறாங்க. நட்சத்திரம் நகர்கிறது கண்டிப்பாக கெஞ்சுது. அந்த கலையரசன் கேரக்டர் அந்த படத்தில் எப்படி அணுகியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரஞ்சித் ஒரு ஃபில்ம் மேக்கராக அவருடைய ஒரு ஐடியாலஜி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருதுன்றது நம்மளால் கவனிக்க முடியுது. அவரும் இவால்வ் ஆகிக்கிட்டு இருக்காரு இந்த பிரச்சனையை. ஏன்னா அவங்க சினிமா வந்து என்ன செய்யுதுன்னா அது சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. அந்த சிந்தனை நமக்கு ஃபீல் ஆகுது ஒவ்வொரு படமும் நம்ம பார்க்கும்போது. ஓகே, இந்த டைமில் அவங்களுடைய சிந்தனை இப்படி இருந்துச்சு, ஆமாம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நான் இப்படி தான் உட்காருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு கபாலியை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, அங்கேருந்து ஓகே உனக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது, இப்போ உன்னை புரிய வைக்கணும்னா நான் எப்படி உன்னை புரிய வைக்கணும், உன்னை கத்தி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், சினிமா வழியாக ஒரு ஃபேண்டசி வயலன்ஸ் யூஸ் பண்ணி அடித்து பார்த்துட்டேன், அப்போவும் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஓஹோ, ஒருவேளை உன் மேலே தோள்பட்ட மேலே கை போட்டு உன்னை புரிய வச்சு உன் கூட சேர்ந்து அழுதுகிட்டே தான் உன்னை புரிய வைக்க முடியுமான்ற மாதிரி ஒரு படமாக தான் நான் நட்சத்திரம்னா இருக்கிறது பார்த்தேன். ஸோ அது வந்து எதிரிகளை வளர்க்குற ஒரு படங்கள் கிடையாது, அவங்க சித்தாந்தமும் அது கிடையாது. நீ ஏன் என்னை எதிரியாக பார்க்குற அப்படின்ட்டு ஆதங்கத்தோடு கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளாகத்தான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த படங்கள் எப்படி இருந்துச்சு, இவங்களுடைய வருகை எப்படி இருந்துச்சுங்கிறத பேசுகிறதுக்கு முன்னாடி, பிரவீன் காந்தி அவர் சொன்னதுலேயே இன்னொரு இது, சமீபமாக படங்கள்லாம் பாருங்கள் தமிழ் சினிமாவில் வந்து பெருசாக வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது. நம்ம வந்து ஏதோ காந்தாரா இல்லை கேரளாவிலிருந்து வர படங்கள், ஆந்திராவிலிருந்து வர படங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம், கொண்டாடுறோன்னா, அல்லது கில்லி ரீரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெறுது. ஸோ அதுக்கு தியேட்டர் பிள்ளைங்க இருக்குது, அதை மக்கள் கொண்டாடுறாங்கன்னா, இப்போ புதுசாக வந்து படங்கள் வந்து நல்ல படங்கள் மக்கள் கொண்டாடுற மாதிரியான படங்கள் இல்லையே, அப்போ அதுக்கு இவங்க ஒரு விதமான காரணம் ஆயிட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு வெளிப்படுத்துகிறாரு. பாவம், மற்றவங்க நல்ல படம் ஒரு பீரியடில் வரல அப்படின்னா இவங்க அதுக்கு என்ன செய்வாங்கன்றது தான் என்னுடைய கேள்வியாக. லைக் ஏன் சமீபம் அப்படின்னு எடுத்துட்டா 4-5 மாதம் இடைவேளையை மட்டும் நம்ம சமீபமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஐ திங்க் அதில் ஆக்சுவலி இந்த வருஷத்தை பற்றி மட்டும் தான் பேசுகிற ஒரு விஷயமாக எனக்கு தெரியுது. இந்த வருஷத்துலேயும் லவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபில்மாக பார்த்தேன். ப்ளூ ஸ்டார் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. விஜய் ஆண்டனியோடைய ரோமியோ அகைன் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் நினச்சேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை பொறுத்து நம்ம பெரிய வெற்றி. ஒரு காந்தாரா இங்கே வந்து அடித்த வெற்றியை இங்கே இருக்கிற போன வருஷத்தை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே, ஒரு சமீபமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய ஒரு பட்டியலில் டாப் 5 ஃபிலிம்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெரிய பெரிய படங்கள், ஒரு ஜனரஞ்சகமான படங்கள் இருந்திருக்குல்ல. ஒரு ஜெயிலராக இருந்திருக்கு, லியோவாக இருந்திருக்கு, அதை பொறுத்து நம்ம பேசியிருக்கோம் நிறையா. அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா விக்ரம் வந்து நாடுபூராக ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு ஃபிலிம் தானே. அது ஒன்றும் அரசியல் ரீதியாக ரொம்ப சப்ரஸான ஒரு ஃபிலிம் மேக்கிங் மாதிரிலாம். இப்போ பிரேமலு மஞ்சுமோல் பாய்ஸ் வருது இல்லை, இங்கே வந்து அதுக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு இங்கே இருந்த நீங்கள் சொன்ன லவ்வருக்கோ இதுக்கோ கிடைச்சதானா அப்படி ஒரு கொஸ்டின்
இல்லையா? இல்லை, அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு வர்சஸ் காம்படிஷனை நம்ம மாற்றுறோம்ல. யூ வர்சஸ் மீ அப்படின்ற ஒரு காம்படிஷனை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு டைமிங் இஸ் எவ்ரி திங் இல்லை. சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு படங்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக அது வேறு இடங்களில் வேறு டைமில் ரிலீஸ் ஆக நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். பட் ஒரு டைமில் சில டைம் ஒரு பெரிய படம்னு அமையாமல் வரக்கூடிய ஒரு சில மாதங்கள் நடுவில் இது அமைஞ்சதாகத்தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு பீரியடில் ஒரு பிக் ஃபில்ம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஃபில்மோ இல்லை மக்களோட மனசை பயங்கரமாக கேப்சர் பண்ண ஒரு ஃபில்ம் வராத டைமில் வரும்பொழுது நமக்கு என்ன, உங்கள் ஒரு படமாக இருந்தானே எங்கள் ஒரு படமாக இருந்தானே, நல்ல படம் தானே. நீங்கள் பேசக்கூடிய ஒரு கருத்துக்கள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஃபேக்ட் மஞ்சுமல் பாய்ஸ் நம்ம ஒரு படம் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஒரு பாட்டெல்லாம் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் ஒரு வேற்றுமொழி ஃபில்ம் அப்படிங்கிற ஒரு உணர்வே ஏற்படுத்தலை. ஆவேசம் எடுத்துங்க, ஒரு தமிழ் படம் போல தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் ஒரு பயங்கர ஒரு மலையாள படம், ஒரு யூனிக்கான ஒரு மலையாள படம் அப்படின்ற ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ் பட சென்சிபிலிட்டிஸ்லேயே உருவாக்குன ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கேரக்டர் தூக்கி அங்கே போட்டு எடுத்த ஒரு ஃபில்ம் மாதிரி தானே தோணுச்சு. ஸோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு அதாவது நம்ம ஊர் சினிமாவே வேண்டான்ற ஒரு வெறுப்பில் ஓகே நாங்கள் ரொம்ப சலிச்சு போயிட்டோம், ஓகே இவங்க எங்கள் ஊருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு படம் வருது, அதை தான் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு கொடுத்த வெற்றியாக நான் அதை பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த பக்கம் ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் வந்து எப்படி ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் 2-3 நாளுக்கு இருக்கும். அந்த மாதிரி இவங்க என்னன்னா இவங்களுடைய கம்யூனிட்டிக்கான ஒரு ஓப்பனிங், ஒரு ஜாதி இந்த ஜாதி வைப்பாங்க, அப்போ அந்த ஜாதி மக்களுக்கான ஒரு ஓப்பனிங். அதே மாதிரி இன்னொரு ஒரு 4 டைரக்டர்னால் அவங்க ஜாதி படமாக எடுப்பாங்க, அதுக்கு ஒரு ஓப்பனிங்னு அமைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கடையில் இந்த கமர்ஷியலான படங்களுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுச்சுன்ற ஒரு நான் அந்த ஐடியாவை கண்டிப்பாக நிராகரிக்கிறேன். எது அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் வந்து ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு ஓப்பனிங் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் வந்து அவங்க ஒரு ஃபில்ம் மேக்கராக அவங்க எந்த எக்ஸலன்ஸை உருவாக்கியிருக்காங்க, அவங்களுடைய கிராஃப்ட் வைஸ் அவங்க தன்னைத்தானே நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேசக்கூடிய ஒரு அரசியல் அவங்க படங்களில் ஒரு பங்கு. அரசியல் மட்டுமே அந்த படம் கிடையாது, அரசியலும் உண்டு. அதுக்குள்ளே பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக நிறைய இருக்குது. அவங்களுடைய ஷார்ட் டிவிஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய எடிட்டிங் முறைகள், அவங்க இசை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை, இந்த மாதிரி பல அம்சங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு கம்ப்ளீட் ஃபில்ம் மேக்கர்ஸாகத்தான் நான் பார்க்குறேன். அதனால தான் அந்த படங்கள் அவ்வளோ பெரிய வெற்றி காணுது. இல்லைன்னா நம்ம சமத்துவம் பேசக்கூடிய எத்தனையோ படங்கள் வந்துக்கிட்டே தானே இருக்குது. எல்லா படங்களுக்கும் அந்த வெற்றி கிடைப்பது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபில்ம் மீடியமை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, அது வழியாக நீங்கள் எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டே சில விஷயங்கள் பேசுகிறீங்கன்றது முக்கியமாகுது. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்றைக்கி நான் வந்து ஒரு மாரி செல்வராஜ் அவர்களோ இல்லை ஒரு ரஞ்சித் அவர்களோ இவங்களாம் படம் எடுக்கிறாங்க, வெற்றிமாறன் அவர்களோ இவங்க படம் எடுக்கிறாங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு திரை விமர்சகராக. ஏன்னா அவங்க பேசக்கூடிய அரசியல் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஒரு ஃபில்ம் மேக்கராக அவங்க எல்லாருமே எக்ஸலன்ஸ் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே. ஸோ இது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு அதனால தான். அவங்க எப்போ 1-2 என்ன சொல்கிறது, அவங்க கொஞ்சம் ஒரு சரிவு அடைஞ்சாங்கன்னா ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸாக என்ன அரசியல் பேசினாலும் அதற்கு பெரிய ஓப்பனிங் கிடைக்க போவது கிடையாது. ஏன்னா அவங்க தேர் ஆன் டாப் ஆஃப் தேர் கேம் அஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ். இப்போதைக்கு ஒரு மாமன்னன் ஒரு இன்டர்வல் பிளாக்கர் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பாருங்களேன். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்கல் சீன் இல்லையா, யார் உட்கார்றது யார் உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு அதுலேருந்து ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுது. பட் வெறும் அது மட்டும் கிடையாதுல்ல அந்த காட்சியில் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது, எப்படி டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ண முடியுது அந்த சீனுக்குள்ளே, இவன் அடுத்து என்ன செய்வான், இது வழியாக ஸ்டேக்ஸ் எப்படி உயருது. ஸோ ஒரு ரைட்டிங் வைஸ் ஆகும், நீங்கள் படம் ஃபில்ம் பண்ண ஒரு விதத்துலேயும் அதை நீங்கள் எக்ஸிக்யூட், அது எல்லாம் தான் ஒரு ஃபில்ம் மேக்கரை ஏன்னா இவங்க வந்து தே ஹாவ் அ கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமா அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சார்பட்ட பரம்பரையில் மறக்க முடியாத எவ்வளோ விஷுவல்ஸ் இருக்குல்ல, ஒருத்தர் அந்த கடல்லேருந்து அப்படி குத்திக்கிட்டே ஒரு நீய ஒளி பாட்டில் எவ்வளோ மறக்க முடியாத ஒரு விஷுவல்ஸ் இருக்குது. விஷுவலாகவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் அதை நம்ம அப்பப்போ எனக்கு என்ன தோணும், என்னுடைய ஒரு வருத்தம் இது ஆஃப் த ஸ்க்ரீன் அவங்ககிட்ட சொன்னேன் பலமுறை வந்து இவங்களுடைய ஒரு படங்களை நம்ம அரசியல் அப்படிங்கிற ஒரு டப்பாக்குள்ளே மட்டும் அடைச்சி வச்சு பார்க்கறதுனால இவங்களுடைய ஒரு ஃபில்ம் மேக்கிங் எக்ஸலன்ஸை பற்றி பெருசாக நம்ம பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம சமூகத்தில் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அன்ஃபேர் அப்படின்னு எனக்கு தோணும். அன்ஃபேர்னே தோணும் கண்டிப்பாக. ஏன் சார்? ஏன்னா அவங்களுடைய அரசியலை தானே முன்னிறுத்துறாங்க. இப்போ ரஞ்சித்தோ வெற்றிமாறனோ இல்லை மாரி செல்வராஜோ நீங்கள் எடுத்த முதற்கொண்டு இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பேச வந்த அரசியல், அவங்க எதை இதன் மூலமாக சொல்கிறோன்னு, எது மக்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்கணுன்னா அதை தானே அவங்களே முன்வைக்கிறாங்க. அப்போ அதுதானே மக்களும் ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்க கிராஃப்டை தாண்டின ஒரு விஷயமா அவங்க பாலிடிக்ஸை வைக்கிறாங்கல்ல.
கிராஃப்டை தாண்டின ஒரு விஷயமானு எனக்கு தெரியல. கிராஃப்ட்டுக்கும் அதில் ஒரு முக்கிய பங்கு யா உண்டு. யா யா கிராஃப்ட் இல்லாத அது அதனால தான் அது சொல்றேன். கிராஃப்ட் அவங்களுடைய இல்லைன்னா அது குப்பை, நீங்கள் சொன்ன மாதிரி. அந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம பார்க்குறோம். எஸ் எஸ் லைக் கிராஃப்டே இல்லாமல் நீங்கள் ஒரு அரசியலை மட்டும் முன் வைக்கக்கூடிய ஒரு படங்கள் நம்மளால் சகிச்சுக்கவே முடியல, பார்க்கவே முடியலன்றதுக்கான பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. எஸ் 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 ஸோ அரசியல் ஒரு பங்கு, அது ஒரு முக்கிய பங்கு கண்டிப்பாக. பட் அது மட்டுமே அந்த சினிமா அல்ல அப்படிங்கிறேன் நான். அவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் வாங்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கட்டும், அந்த அவங்க யதார்த்தத்தை எப்படி கேப்சர் பண்ணுறாங்க, ஒரு நிஜமான லைக் ஒரு காலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரஜினி அவர்களுடைய ஒரு வீட்டு சூழலை அவங்க கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு விதம் இருக்குல்ல. அந்த வீடு எப்படி இருக்கும், எங்க ஈஸ்வரி ராவ் இருக்கும்? அவங்களுடைய ஒரு ஓப்பனிங் சீன்லேருந்து அவங்க வெளியிலேருந்து நடந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போய் உங்களை சுற்றி அந்த ஏரியாவை காமிச்சிக்கிட்டே அது ஒரு சிங்கிள் ஷாட்டுக்குள்ளே அவங்க போய் அதுக்குள்ளே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டக்குன்னு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நபராக நம்ம மாறிடுறோம்ல. அதெல்லாம் தான் அந்த நான் ஏரியாக்குள்ளேயே இருந்து அதை அது பார்க்க கிராஃப்ட் தானே. அது அரசியல் கிடையாது இல்ல. எஸ். ஆனால் அந்த கிராஃப்ட் அவங்க அந்த அரசியலுக்கு தானே பயன்படுத்துகிறாங்க. எப்படியாவது மக்கள்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய அல்லது சொல்ல நினைக்கிற, நீங்கள் சொல்கிற மாதிரி அது கெஞ்சல் அல்லது இதுதான் இனிமேட்டு பார்த்துக்க, இனிமேட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதை அவங்க ஒரு டூலாக தானே பயன்படுத்துகிறாங்க. அதுவும் ரஞ்சித் ஓப்பனாகவே எஸ் இது எனக்கு ஒரு டூல் தான் அப்படின்னு தானே அவர் டிக்ளரே பண்ணுறாரு. எல்லா படங்களும் அரசியல் இருக்கக்கூடிய படங்கள் தான். ஓகே, அதை நம்ம ஓவரால் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க செய்வது ஒன்றும் ஐயோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் செய்யப்படாத ஒரு விஷயம் அப்படின்னா இவங்க என்ன அரசியல் பேசுகிறாங்க, யாரெல்லாம் அவங்க ப்ரொட்டாகனிஸ்டாக அவங்களால வைக்க முடியுது, அதனால தான் இவங்க ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர்ஸாக தெரியுறாங்க இப்போதைக்கு யூனிக். அண்ட் இந்த படங்கள் காணக்கூடிய ஒரு வெற்றி இவங்களை ரொம்ப பிரதானப்படுத்துது இல்லையா. இப்போது ஒரு டைமில் நம்ம வேறு விதமான அரசியல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த டைமில் இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம இதே கேள்வியை நம்ம கேட்கல. எப்படின்னா அந்த கிராஃப்ட் அந்த அரசியலை தான் முன் வைக்குது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு அந்த டைமில் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஒரு சமுதாயமாகவே நம்ம அந்த படங்கள்லாம் நம்ம எப்படி கேள்வி கேட்கல அப்படிங்கிறதும் என்னால் திரும்பி பார்க்கும்போது புரிஞ்சுக்கல. அப்போ நம்ம கேட்கல, ஆனால் இப்போ மட்டும் நம்ம கேட்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போவும் அதை தானே செஞ்சது. இப்போ அந்த படங்களை நம்ம கிராஃப்ட்டுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய ஒரு இசையை நம்ம பயங்கரமாக வெறித்தனமாக ரசித்தோம், திரைக்கதைக்காக ரசித்தோம். ஒரு ஹீரோ மூமெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மூமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை பயங்கரமாக ரசித்தோம். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய அரசியல் இருந்துச்சு. அதுவும் அந்த அரசியல் முன்வைக்க பிரயோஜனப்படுத்தின ஒரு கிராஃப்ட் தானே. ஸோ நான் அன்ஃபேர் அப்படின்னு நான் சொல்கிறது அரசியல் உண்டு, அதனால தான் நம்ம அதை தீவிரமாக பார்க்குறோம், பேசுகிறோம், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் இது என்ன பேசுது அப்படிங்கிறத. நான் அவங்க கூட பண்ண பல நேர்காணல்கள்லையும் இதை பற்றி பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்கிறது உண்டு. பட் அது மட்டுமே அல்ல அப்படிங்கிறேன். அதனால தான் எனக்கு அன்ஃபேர்னு பட்டுச்சுன்னா அவங்களுடைய கிராஃப்ட் எக்ஸலன்ஸ் பொறுத்து நம்ம இன்னும் நிறைய பேச முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம பேச முயற்சி பண்ணணும். லைக் நட்சத்திரம்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா பல ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர்ஸ் அது உடைக்குது. ஒரு கதாநாயகனாக யார் வராங்க, யார் இங்கே கதாநாயகியா, எப்போ இன்டர்வல் வருது, எந்த மாதிரி காலகட்டங்களில் வில்லன் யார், இந்த மாதிரி கேள்விகள்லாம் பல விஷயங்கள் உடைக்குது இல்லை. மெட்டஃபர்ஸ் எப்படி பயன்படுத்துகிறார் மாரி செல்வராஜ் அவருடைய ஒரு ஃபில்ம்ஸில். ஸோ அதில் அலசி ஆராய்வதற்கான ஒரு நீங்கள் ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, சினிமாவை பெட்டராக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த ஆங்கிள்ஸ் வழியாக அந்த சினிமாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் பல விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்துச்சு. அதில் நல்ல படங்கள், சிறப்பான படங்கள், இந்தியாவின் சிறந்த படம்னு கொண்டாடப்படக்கூடிய படங்கள். ஆனால் அதில் மக்களுக்கு எதிரான அல்லது இது ஒரு பொலிட்டிக்கலி இன்கரெக்டான ஒரு விஷயம் அல்லது இது நம்ம இப்படி தான் நிலைமைனா கூட அது தப்புன்னு காட்டலாம், அப்படியே காட்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் நம்ம மறந்துட்டு எஸ் இதில் தப்பு இருக்குது, எஸ் இது பிரச்சனை தான், ஆனால் இந்த கிராஃப்ட் எவ்வளோ சூப்பரானதுன்னா தப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான்லாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் கொஞ்சம் உண்மையாக சொல்ல போனால், ஏன்னா நான் என்னுடைய ஒரு குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் நாங்கள்லாம் வளரும்போது நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த மாதிரி சினிமாவை எங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னே தோணலை. எங்களுக்கு தெரியல இது எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வச்சோம் அப்படின்ற ஒரு வரி வந்துச்சுன்னா நான் அந்த பாட்டை பயங்கரமாக செம டியூன்னு நான் ரசிச்சிருக்கேனே ஒழிய ஓகே இவர் ஏதோ ஒரு பெரிய ஆள் போல இருக்குது, இவர் ஒரு பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு நபராக பார்த்து அதனால தான் இந்த ஊர் அவரை பயங்கரமாக போட்டுறது போல இருக்குது அப்படிங்கிற. ஆமாம், ரஜினிகாந்தெலாம் நம்ம பயங்கரமாக ரசித்து ஒரு பர்ஃபார்மராக வளர்ந்த ஒரு காலகட்டம் அது இல்லையா. ஒரு பர்ஃபார்மராக இன்னும் ரசிக்கிறோம். பட் அதை அப்படித்த மட்டுமே பார்த்தோம். அதனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சால் தானே அது பிரச்சனை. நம்ம இல்லை அது தெரிஞ்சும் நாங்கள் கேள்வி கேட்கலன்றதே இல்லையே. எஸ், இப்போ அது பிரச்சனை தான். எஸ், அது பிரச்சனை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி நிறைய படங்கள், அதில் அது படங்கள் நல்லா இருக்குது, டியூன் நல்லா இருக்குது, கிராஃப்ட் நல்லா இருக்குது, ஒளிப்பதிவு நல்லா இருக்குது, எல்லாம் நடிப்பு நல்லா இருந்துச்சுன்னு நிறைய படங்கள். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அது பிரச்சனை. ஆனால் அதை தாண்டி இந்த விஷயங்களெல்லாம் நல்லா இருக்குன்றத ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஆனால்
வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி இல்லை அந்த விஷயங்களை நம்ம ஏற்கனவே ரசிச்சிட்டோம் இல்லையா? அது நம்ம வளரும் போது அதெல்லாம் முக்கிய பாடல்களாக இருக்கு. நம்ம தலைக்குள்ள நிறைய சீன்ஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிக்கும். ஒரு தேவர்மகன் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சிவாஜி கமல் அவங்க வந்து மீட் பண்ணி அவங்களுடைய சித்தாந்தங்கள் வச்சு வீட்டுக்குள்ள பேசிக்கிற அந்த காட்சியெல்லாம் நம்மளால மறக்க முடியுமா? மறக்க முடியாதுல்ல. ஸோ அதெல்லாமே நம்ம ரசிச்சிருக்கோம். இன்னைக்கு முதன்முறை ஐ திங்க் சமீபமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன் அதனுடைய பிரச்சனைகளும் ஏன் நிற்குது, ஏன் சில பாடல்கள் சில இடங்களில் இன்னமும் ஒலிக்குது, ஏன் சில போஸ்டர்கள் இன்னமும் ஒட்டப்படுது, அது எதை சுட்டி காட்டுது, அந்த படம் வந்து என்ன கருத்துக்கள் வச்சாலும் கூட சில விஷயங்கள் மட்டுமே ஏன் நிற்கிது, சில விஷயங்கள் ஏன் நிற்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நிறைய படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணோம், ஒருத்தனை ஒரு கேரக்டராக காமிச்சிக்கிட்டே வரும். ஓகே, அவனுடைய ஒரு வாழ்வு முறை அப்படின்ற மாதிரி அதை ஒரு மாசாக அது ப்ரொஜெக்ட் பண்ணும். ஒரு நல்ல இசை அந்த இடத்துல பிரயோஜனப்படுத்திருக்கோம், கெத்தாக காலர் தூக்கி விட்டு ஒரு மாதிரி ஊரில் சுற்றுவார், எல்லாம் பாதி இடுப்பில் கட்டிட்டு என்ன வேலைகள்லாம் செய்வார். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல அது ஏன் ஒரு தவறான நடவடிக்கை, ஏன் அவர் பேசக்கூடிய பல வார்த்தைகள் தவறான வார்த்தைகள்ன்றதை அவர் உணர்வார் இல்லையா? உணர்ந்து அவர் திருந்திடுவார். அந்த திருந்தல்லாம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் கடைசியில் நிறைய நடக்கும். ஆனால் ஏன் அந்த திருந்துறதெல்லாம் நிற்க மாட்டேங்குது, இதெல்லாம் நின்றுது, ஏன் இதெல்லாம் மட்டும் உங்கள் மனசில் நின்று அது இன்னமும் நீங்கள் பயங்கர ஒரு மாஸ் அப்படின்ற மாதிரி அதை கொண்டாடிக்கிட்டு அதையே இன்னும் ஏன் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற கேள்விகள் இருக்குல்ல. ஸோ அப்போ தான் நமக்கு புரிய வருது, ஓஹோ சினிமாவுடைய பவர் இது, ஒரு காட்சியினுடைய ஒரு பவர் இது, ஒரு பின்னணி இசையுடைய ஒரு பவர் இது, போற்றி பாரடி பொண்ணுன்ற ஒரு பாட்டுடைய பவர் இது. நீங்கள் அந்த இடத்துல அந்த காட்சியை வலுவடைகிறதுக்காக நீங்கள் ஒரு பாட்டு போட்டாலும் கூட அதன் பிறகு எப்படி நாங்கள் எடுத்து போன்றது வேற. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்மளுடைய சமூகம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, நம்ம மக்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப பத்திரமாக படங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்படி பண்ணால் ஒருவேளை இது இப்படி ஆக்கிறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ்வரையோ நேர்கொண்ட பார்வையோ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வைக்கக்கூடிய விமர்சனமே ஆண்கள் மேலே இல்லையா? ஆண்கள் நீங்கள் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்கிறீங்க, இது நியாயம் இல்லை, இது சரியில்லை, அன்புன்ற பேரில் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது 1000 கேள்விகள் வைக்குது. ஆனால் எந்த இடத்துல நம்ம கைத்தட்டுறோம், எந்த இடத்துல பெரும்பாலான மக்கள் ரசிக்கிறாங்க, எதை வந்து இவன் நம்மாள் அப்படின்ட்டு அவன் கூட அட்டாச் ஆகி அவன் பண்ணுறதெல்லாம் நியாயம்னு பேசுகிறாங்க, இதெல்லாம் தான் நமக்கு புரிய வைக்குது. ஆனால் நம்ம ஆரி செல்வராஜ் அவர்கள் எடுத்த படத்துலேயே ஃபஹத் ஃபாசில் கேரக்டரை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு புரிய வருது. அதனால தான் நம்ம இப்போ பழைய படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடிய நீங்கள் சொன்ன ஒரு படங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது, ஓஹோ ஓகே, ஸோ அவங்க இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா, ஆனால் இது தெரிஞ்சு பண்ணியிருக்கணும்னு நமக்கு தோணுது. தவிர்த்திருக்கணும், அது ஒருவேளை கதைக்காக கூட வச்சிருக்கலாம். ஆனால் நிறைய படங்கள் அது தெரியாமல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அப்போ தவிர்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த ஜாதியை சார்ந்தவர், ஊரே உங்களை கொண்டாடுது, நீங்கள் சொல்கிறது தான் சட்டம், எல்லாரும் உங்களுக்கு பணிஞ்சு போகணும், இவ்வளோ சொன்னால் நீங்கள் வந்து தெரியாமல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் அந்த இயக்குனர்களை அவங்க அந்த தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ எதுக்காகவோ பண்ணதை அதை மறந்துட்டு அல்லது அது கூட அதுக்கு மேலே ஒரு இடம் வச்சு அந்த கிராஃப்டை கொண்டாடிடுறோம். என்னதான் இருந்தாலும் அந்த படம் அதான் சொல்கிறேன். ஆனால் இங்கே ஏன் அது நம்ம அது மறக்கலை, இப்போதான் நமக்கு தெரியுது, அதனால இதுக்கு மேலே ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் பொது வெளியில் இயல்பா இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்றதுக்கு மேலே அந்த கிராஃப்ட் வச்சு கொண்டாடுற மாதிரி படையப்பா ரசிச்சிருக்கேன் இல்லையா? நம்ம இவங்கள அந்த இடத்துல வைக்கிறதுல ரஞ்சித்தையோ வெற்றிமாறனையோ மாரி செல்வராஜையோ அவங்க சொல்ல வர அந்த கருத்து, அதாவது எந்த ஒரு பெரிய மாற்றமுமே ஒரு எதிர்ப்பு இல்லாமல் நடக்க போகிறது கிடையாது இல்லையா? எதுக்கு எதிர்ப்பு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வியை நான் சுருக்கி பார்க்குறேன். ஏன்னா ஓப்பனாக இவங்க வந்ததுக்கு பிறகு தான் தமிழ் சினிமா தளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு ஒரு மேடையில், சினிமா மேடையிலேயே வச்சு பேச முடியுது சக இயக்குனர்கள்னா. அப்போ அது எதுனாலன்னு ஒன்று, ஏன்னா அவங்க கிராஃப்ட் நல்லா எடுக்கிறாங்க, நல்ல படமாக எடுக்கிறாங்க, இது வேணாமே அப்படி கூட சொல்லலை. இவங்க வந்ததுக்கு பிறகு தான் போச்சு மொத்தமானா. அப்போ அவங்களுக்கு ஏன் இந்த விதிவிலக்கு வரலை? இவங்க தப்பு தான் செஞ்சுருக்காங்கன்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த தப்புக்கு மேலே அது ஒரு நல்ல படம் என்னதான் இருந்தாலும் அந்த கிராஃப்ட் நம்ம அதுலேருந்து நிறையா கற்றுக்கலான்னு சொல்கிற நம்ம, இது நல்லது சொல்லியிருக்காங்க, இல்லை வேணுன்ட்டே இந்த கருத்து சொல்கிறாங்க, இது தவிர்த்துருக்கலாம்னு சொன்னாலும் அதுக்கு மேலே அந்த கிராஃப்டை பற்றி விமர்சிக்கிறதுக்கே போக மாட்டாங்களே யாரும். பண்ண முயற்சி பண்ணுறோம் எங்களை சில பேர். பட் அதுதான் சொல்கிறேனே, அதை சார்ந்த என்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சேன்னு நினைக்கிறேன். பட் இவங்களுடைய அதான் சொல்கிறேன், ஒரு பெரிய மாற்றம் வந்து எதிர்ப்பு இல்லாமல் நடக்க போகிறது கிடையாது. இந்த படங்கள்லாம் வெற்றி காணலை அப்படின்னா
இன்றைக்கி நம்ம அதை ஒரு முக்கியமான ஒரு படங்களாக நம்ம பேச போகிறது கிடையாது. இந்த படங்களுக்குள்ள கிராஃப்ட்டும் இருக்குது, பாலிட்டிக்ஸும் இருக்குது, பெரிய சென்சிட்டிவிட்டி இருக்குது. எல்லா படங்கள்லையுமே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஒரு பரியேறும் பெருமாளில் யோகி பாபு அவர் வந்து உயர் ஜாதி கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருப்பார். இவங்களுடைய படங்கள் பூராக யாருமே நாங்கள் இல்லாத எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த படமுமே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு பார்வை இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கெட்ட பார்வை உண்டு, அந்த பார்வையை அவங்க திருத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மைய கருத்தாக இருக்குது இல்லையா? ஸோ ஐ திங்க் இந்த வெற்றிகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக எதிர்ப்பு வரத்தானே செய்யும், கேள்விகள் கேட்க தானே செய்யும். அது அவ்வளோ சுலபமாக ஏற்றுப்பாங்களா? இப்போ உங்களை நான் வந்து நீங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் என்னவா இருக்கும்? டிஃபெண்ட் பண்ணிக்கிறது. நீ என்ன சொல்கிறது, என்ன நீ என்ன அவ்வளோ இல்லையா? நம்ம டப்புன்னு அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாருமே இது ரொம்ப உன்னிப்பாக வல்னரபிளாக நம்ம இந்த சினிமாக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒருவேளை இப்போ டிஃபென்சிவாக இல்லாமல் நீங்கள் எனக்கு சொல்கிற அந்த விதம் ஒருவேளை மாறணும்னு நான் கேட்டேன். நீங்கள் இப்போ நீ பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும்போது எஸ் நான் கொஞ்சம் டிஃபென்சிவாக மாறிடுறேன், ஏன் சம்டைம்ஸ் அஃபென்சிவாக கூட மாறிடுறேன். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எனக்கு பக்குவமாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். கால் தொட்டு சொல்லுவோமா? இல்லை, நீங்கள் எப்படி மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. பட் அகைன் இது ஒரு விக்டிம் மேலே அந்த ப்ரெஷர் போடுவதாகத்தான் நான் பார்க்குறேன். இல்லை அவன் என்னை தப்பாக தொட்டுட்டான்னு ஒரு பொண்ணு சொல்லும்போது நீ அவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்கிற, கொஞ்சம் பார்த்து சொல்லாமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வலியில் இருக்கேன், நான் இப்படி தான் பேசுவேன். என்ன அநியாயமாக இருக்குது, எனக்கு வலிக்குது, வலியில் இருக்கும்போது நான் கத்தத்தான் செய்வேன். பட் இப்போது நட்சத்திரம் நகர்கிறது, அதனால தான் மறுபடியும் நான் ஒரு முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன். அவருடைய அரசியல் எப்படி மாறிக்கிட்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு படம் தானே. அது ஒன்றும் வாங்க வெட்டுவோம், குத்துவோம், அடிப்போம், பொழப்போம், திட்டுவோம் அப்படிங்கிற ஒரு படம் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு புத்த நிலை கொண்ட ஒரு ஃபிலிம் தானே. அதில் வா கலையரசன், ஏம்மா நீ இப்படி பண்ணுற, வா புரிஞ்சுக்கோ, என் கூட இருந்து நீயும் கொஞ்சம் கற்றுக்கோ, நீயும் வளரு, இந்த ஒரு ஜாதியை நீ எப்படி பார்க்குறன்றதில் நீ வளரணும், ஒரு பெண்களை நீ எப்படி பார்க்குறதுலன்றதை வளரணும். ஸோ அவங்க டோன் இன்ஃபேக்ட் இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிக்கிட்டு தான் வருது உண்மையாக சொல்ல போனால். அதுவும் அது பண்ணுறதுக்கான அது எவ்வளோ ஒரு பெரிய தியாகமாக நான் பார்க்குறேன் உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய கோபம் வச்சுருக்கீங்க, இந்த சமூக அவலங்களை பொறுத்து பார்க்கும்போது இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இல்லைன்றது தெரியுது. நீங்கள் அதுக்கு பர்சனலாக சந்திச்சிருக்கீங்க, அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தும் கூட என்னுடைய கோபத்தையும் என்னுடைய சோகத்தையும் என்னுடைய வலியையும் நான் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ உனக்கு புரியிற மாதிரி வேறு நான் பேசணுமா அப்படின்ற நீங்கள் உங்கள் மேனர் ஆஃப் எக்ஸ்பிரஷனை நீங்கள் திருத்திக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு தியாகமான நிலையில தான் அது வர முடியும்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ எஸ் 90s நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கவுண்டர். பட் அதுக்கு இன்னொரு ஒரு கேள்வி கேட்கலாம். சாரி, ப்ளீஸ் இன்னும் ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் அது ஒரு வலி வராத மாதிரி அதை சொல்ல முடியுமா மாதிரி, உங்களுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி சொல்லணும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் ஹர்ட் ஆகாமல் பார்க்க ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன் இல்லையா? நீங்கள் கொஞ்சம் டிஃபென்சிவாக இல்லாமல் இது ஒன்றை குத்துறதுக்காக வரல, நீ வந்து அவங்க பேசக்கூடிய தவறான சித்தாந்தம் உன் மைண்டுக்குள்ளே இருந்தால் மேபி அது தப்போ அப்படின்ற அந்த சுய பரிசீலனை பண்ண முடியுமா உன்னால்? அப்போ தானே நம்ம எல்லாருமே பெட்டராக முடியும். ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ப்ரோக்ரெசிவ் தாட்ஸ் நிறைய அங்கங்கே இருக்குன்னா அது எல்லாமே நம்ம சில இடங்களில் நமக்கு வரக்கூடிய பயசஸ்லாம் நம்ம கேள்வி கேட்டு மாற்றிக்கிட்டே இருந்திருக்கோம்ல ஒவ்வொரு டைமும். இப்போ ஒரு இன்டர்வியூராக நீங்கள் வந்து இப்போது சில விஷயங்களுக்காக நிற்கிறீங்கல்ல, அது சில நல்ல விஷயங்களில் கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டு படித்து உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டே இருந்தால் தானே அது வந்துச்சு. அது நம்மளும் கேட்கலாம்ல, நீங்களும் கொஞ்சம் அப்படி பார்க்கலாமே, கொஞ்சம் கோச்சிக்காமல் அவங்கள புரிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் பார்க்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் வலிச்சாலும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இது உனக்கு வலிக்கணும் அப்படின்ற ஒரு சடிஸ்டிக் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் கிடையாது. இந்த சமூகத்துக்காக அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு ஃபிலிம். எனக்கு முட்டி வலிக்குதுன்னு உன்னை கத்தும் போது நீ கத்துறது எனக்கு காது வலிக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, முடிஞ்சா போய் சிகிச்சை முதலுதவி செய்யுங்க, இல்லையா கொஞ்சம் கண்டுக்காம புரிஞ்சுக்குங்க. எஸ் சார். ஆனால் இப்போ இன்னொரு விஷயமும் அதில் வைக்கிறாங்க என்னென்னா, எஸ் 90s இப்படியான சில படங்கள் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்துச்சு, அப்புறமும் கூட வந்துச்சு, இப்போவும் கூட சிலது வருது. அதில் நீங்கள் எதிரியாக யாரை வைக்கிறோம்? ஒரு சின்ன கவுண்டர் படமா, அதில் ஹீரோ என்ன கேஸ்ட்டோ வில்லனும் அதே கேஸ்ட்டோ. ஒரு தேவர் மகனா, ஹீரோ என்ன கேஸ்ட்டோ வில்லனும் அதே கேஸ்ட். இது ஒரு சமூகங்களுக்குள்ள படம். இன்னொரு சமூகத்தை தாழ்த்தி இன்னொரு சமூகத்துக்கு விரோதமாலாம் எடுக்கலை, நாங்கள் அவங்கள இப்படி காட்டணுன்னுலாம் எடுக்கலை. ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, ஒரு பங்காளி சண்டை பிரச்சனை, ஸோ அப்படி வச்சு தானே எடுத்தாங்க. ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கிறது அப்படி இல்லை. நீங்கள் எடுக்கிறதுல பாருங்கள், ஹீரோ ஒரு கேஸ்ட்,
வில்லனா நீங்கள் யாரை வைக்கிறீங்க? அவங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சமூகம் இவன் என்ன தான் சொல்கிறானோன்னு ஆயிடுது. ஸோ அங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி எடுத்ததெல்லாம் அப்படி ஒரு சாதி வெறிப்படங்கள்லாம் இல்லை. அதில் அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான் எடுத்தாங்களே தவிர இப்போ எடுக்கிறதா சாதி வெறிப்படம்ன்றாங்க. ரொம்ப பாவம். பட் அப்படிலாம் இல்லை. நீங்கள் யார் ஹீரோ யார் வில்லனாக வைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? ஓகே, இப்போ உங்கள் சமூகத்திலேயே ஒரு ஹீரோவும் உங்கள் சமூகத்துலேயும் ஒரு வில்லன் இருக்காங்க. ஒரு குடும்ப பிரச்சனை தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம எடுத்து வச்சுப்போம். பட் ஒரு படம் அப்படிங்கிறது நீங்கள் அது மட்டும் பேசலையே. நீங்கள் அந்த படத்துக்குள்ளே அவங்க குடும்ப பிரச்சனைக்குள்ளே சுற்றி பாதிக்கப்படுறவங்க யார் யார், அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இவங்க அவங்கள எப்படி நடத்துகிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி சேர்ந்து கொண்டாடணும்னு இவங்க முன் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு எஜமானே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே ஒரே சமூகத்தில் இருக்காங்க இல்லையா? ஸோ பிரச்சனை என்னவோ நெப்போலியன் கெட்டவர், ரஜினி நல்லவர், குடும்ப சார்ந்த பிரச்சனை அப்படின்றோம். பட் இருந்தும் இங்கே தலைவராக யார் பார்க்கப்படணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நீங்கள் முன் வைக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லா படமும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் ஏதோ பல காட்சிகள் வரும். ஒரு சமூகம் சார்ந்தவங்க அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க, அவங்க எப்படி ஒரு மாதிரி கை கட்டியே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. கவுண்டமணி அவர்களுடைய காமெடியெலாம் நிறைய அந்த மாதிரி வரும். இந்த செக்மெண்ட் எல்லாம் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் சார்ந்தவங்க நிறைய கேரக்டர்ஸ் அவர் ப்ளே பண்ணியிருப்பார். ரீசெண்டாக கூட இன்ஸ்டாகிராமில் ஏதோ கிளிப் போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து முடி வெட்ட போய்கிட்டு இருப்பார். இவருக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கொட்டாங்குச்சிலே ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஏன் எனக்கு மட்டும் எது கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு போகிற போக்கில் ஒரு பித்தளையோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல காட்சிகள் நம்ம அந்த படம் பூராக பார்க்குறோம்ல. இது நகைச்சுவைக்காக பண்ண காட்சி. ஆனால் ஒரு சமூக சீர்கேட்ட நகைச்சுவைக்கு அப்போ பயன்படுத்தினாங்க. இல்ல இதுல அவர் ஆக்சுவலி நியாயமான ஒரு நகைச்சுவை தான் பேசியிருப்பாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பட் நான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய ஒரு குடும்ப சார்ந்த பிரச்சனைகள் பேசக்கூடிய ஒரு கதைகள்ல மத்ததெல்லாம் நார்மலைஸ் ஆகுதுல்ல. எஸ் அதான் இது நார்மலைஸ் பண்ணுவாங்க. ஏன் எனக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சாதாரணமா கேட்க, அது நார்மலைஸ். இதுதான் உன் இடம், இதுதான் என்னுடைய இடம் அப்படிங்கிறது அந்த படம் பூராக வலியுறுத்திக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அப்போது அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணணுமா? ஏன்னா அவன் மெயின் வில்லன் அவன் ஆளுன்றதுனால நம்ம சுற்றி நீங்கள் பேசக்கூடிய எல்லாத்தையுமே நான் இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நியாயம் இல்லைல்ல. அதே போல் இதில் மெயின் வில்லன் யார் அப்படிங்கிறதுல நீங்கள் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கவனிப்பதை விட ஏன் அவன் வில்லனாக இருக்கான்? இப்போ அதே சமூகத்தை சார்ந்த வேற ஒருத்தன் ஹீரோ கூடயும் சேர்ந்து நிற்கிறான்ல. இப்போ ஒரு யோகி பாபு பரியரும் பெருமாள்ல அது தானே செய்கிறாரு. இப்போ ஒரு கலையரசன் நட்சத்திரமாகிறதுல அவர் பெரிய மாற்றம் நடக்குதுல்ல அவருக்குள்ள. அவனை ஒதுக்கி வைக்கலையே, அவன் ஒதுக்கப்படலை, அவன் உதைக்கப்படலை, எதுவுமே நடக்கலை. அவன் இன்ஃபேக்ட் இவங்க கூட சேர்ந்து இவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு கேரக்டராகத்தான் மாறுறான். இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இவங்க ஃபில்மோகிராஃபியில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு படத்துலையும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அதாவது வேணும்னே நாங்கள்லாம், அதுதான் நான் சொன்னேன்ல, நாங்கள் நல்லவங்க நீங்கள்லாம் எதிரிகள், நீங்கள் கெட்டவங்கன்னு சொல்லக்கூடிய படங்கள் இது கிடையாது. உங்களில் சில பேருக்கு பல பேருக்கு ஏதோ ஒன்று உங்களில் ஒருத்தனாக நான் காட்டின ஒரு கதாபாத்திரத்துக்கு இந்த மாதிரி சித்தாந்தம் இருப்பதால் அவன் கெட்டவன், அவன் இந்த சமூகத்தை சார்ந்தவனால அவன் கெட்டவன் கிடையாது. ஏன்னா அந்த சமூகம் சார்ந்த வேற ஒருத்தன் நல்லவனும் எங்கள் கூட நின்றுட்டுருக்கான். அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்கிறேன் நான் அந்த ஃபிலிம்ஸுக்கு. அப்போ அதை புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி இல்லையோ? மேபி ஷுர், வை நாட். ஏன்னா அது சொல்லுது, அதை நான் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ நமக்கு தானே அந்த மெச்சூரிட்டி தேவைன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி எடுக்கிறதுனாலேயே நான் கவுண்டராக நான் இப்போ இப்படி எடுக்க வேண்டியாகுது, இவங்க இப்படி எடுக்க வேண்டியதாகுது. இது தமிழ் சினிமாவுக்கு எடுக்குது. ரெண்டாக உடையிறீங்க, ரெண்டாக பிரியுது, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம்னு அது தமிழ் சினிமாவை மறுபடியும் அதுதான் கெடுக்குதுன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. ஓஹோ, ஓகே. அதாவது நீங்கள் ஒரு அவங்க ஒன்றும் உங்களை எதிர்மறையான சினிமா எடுங்கன்னு யாரும் உங்களை கேட்கல இல்லையா? நீங்கள் எடுக்கிறீங்க, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நான் எடுத்தேன் ஒன்றும் இல்லை. எடுங்க, அதுக்குள்ளேயும் உங்களால் மனிதநேயத்தை புகுத்த முடிஞ்சால், அதுக்குள்ளே ஒரு நல்ல கிராஃப்ட் எக்ஸலன்ஸ் இருந்தால் அதுவும் ஒரு நல்ல படமாகத்தான் கொண்டாடப்படும் இல்லையா? இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதுக்குள்ளே இதை வந்து புகழ்வதற்கும் இதற்கு எதிர்மறையான எடுக்கக்கூடிய 1-2 சுமாரான படங்கள் வந்திருக்கு. அதுக்கு ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னா சித்தாந்தம் ரீதியாக மட்டும் கிடையாது இல்லையா? நீங்கள் இவங்க பேசுகிறது வந்து ஒரு அடிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து இந்த சமூகத்தை இன்னும் கொஞ்சம் சரியாக்கணும், இதை சமமாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் அது ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு நோக்கமாகத்தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய நோக்கமும் சமூகத்தை ஈவனாக்கணும், ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் நீங்களும் படம் எடுக்கலாம். நீங்களும் நல்ல கிராஃப்டுடன் எடுத்தால் அதுவும் கொண்டாடத்தான படம். ஸோ அதையே தமிழ் சினிமா ஏன் கெடுது? எனக்கு அதுதான் புரியல.
எப்படி கெடுக்குதுன்றதை தான் என்னால் இது வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல உண்மையாக சொல்லப்போனால். ஏன்னா இது 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 ஒரு சென்சிட்டிவ் சினிமா. நம்ம இது வரைக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையே நம்ம புரிஞ்சிக்கவே முயற்சி பண்ணலை. நமக்கு புரியலை, நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் இல்லையா? இவங்க தெரியப்படுத்துகிறாங்க. மக்கள் மேலே பிரியம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த கதைகள்லாம் கண்டிப்பாக ரசிக்கணும். ஏன்னா இப்போது என்னுடைய வாழ்க்கை சார்ந்தது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுல்ல. வேறு யாரெல்லாம் என்னை சுற்றி வாழுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அதுதான் அடிப்படை எம்பத்தின்னு நினைக்கிறேன். பேசிக் எம்பத்தின்னு உன்னையும் மீறி உலகத்தை பற்றி மற்ற மனிதனை பற்றி யோசிப்பது. அது உங்களால் செய்ய முடியும். உங்கள் படங்களும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுதுன்னா தாராளமாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த படம் வந்து இவங்கெல்லாம் எல்லாரையுமே எதிரியாக்குது, இவங்க மட்டும்தான் நல்லவங்க, அவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லுதுன்ற ஒரு தவறான நோக்கத்துடன் இந்த படத்தை எம்பத்தி இல்லாமல் பார்ப்பதால் நீங்கள் அதற்கு ஓகே அப்போ இதுதான் பதில் அதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சில தவறான கருத்துக்களை முன் வைக்கிறீங்க. அது பிரச்சனை. இண்டஸ்ட்ரியே ரெண்டாக போகுதுங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறாங்க. இப்போ இவங்கன்னா இவங்க சமூக ஆட்களை மட்டும்தான் டெக்னிக்கல் போஸ்ட் மற்ற போஸ்ட்களை வச்சுக்கிறாங்க, ஹையர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு குழுமம் ஆயிடுறாங்க, இவங்க அப்படி குழுமம் ஆயிடுறாங்க. அந்த ஒரு அந்த பிளவு வருது. ஓகே, இல்லை பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருக்காரு. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து சொல்லலாம். அதாவது அப்படி அது உண்மையில் பட் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் தனிப்பட்ட முறையில் காஸ்டிங் வைஸோ இல்லை அவங்க டீம்லேயோ எனக்கு தெரிஞ்சு சில நேர்மாறான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சொல்கிறதுக்கே இருக்குது. பட் இது என்ன சொல்கிறது, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ரெண்டாக பிளக்குறாங்க, உடைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. பட் இவங்க எல்லாரையுமே ஒன்று சேர்க்குற ஒரு முயற்சியில் தான் இந்த படம் எடுப்பதாகத்தான் நான் ப்ராசஸ் பண்ணுறேன் ஒரு தனிப்பட்ட முறையில். ஒருவேளை ஒன்று சேர்க்கறதுக்கு அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தலித் கிடையாது இல்லையா, நான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவன் கிடையாது. பட் எனக்கு ஒன்றும் பெரிய அது என்னை வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை தான் இருக்குது என்னுடைய வழிகளில். இன்ஃபேக்ட் நான் காலா படம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்பொழுது அது அது ஒரு 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 பெரிய யோசனைக்குள்ளே என்னை தள்ளிச்சு. நம்ம இன்னமும் சரியாக நடந்துகிட்ருக்கோமா நம்மளை சுற்றி எல்லாருக்கிட்டேயுமே? நம்ம ஏதாவது இன்னும் சின்ன சின்ன தவறுகள் இருக்கா நம்ம பேசக்கூடிய ஒரு மொழியிலையோ, நம்ம ஒருத்தங்களை நடத்தக்கூடிய ஒரு முறையிலையோ? முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் இருந்தும் நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து நம்மளை நம்ம மாற்றிக்க வேண்டியிருக்கு எல்லா விதத்துலேயுமே அப்படின்ற ஒரு தாட்டு தான் இவங்க எடுக்கக்கூடிய படங்கள் எனக்குள்ளே உருவாக்குதே ஒழிய நீ யார் என்ன திட்டுறதுக்கு அப்படிங்கிற ஒரு தாட் கூட எனக்குள்ளே வரல. அது ஏன் காலா பார்க்கும்போது அப்படி ஒரு இது வந்துச்சு? ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அவங்களுடைய பல படங்கள் எனக்கு அப்படி தான் வருது. பட் காலா ஒரு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஃபில்மாக நான் பார்க்குறேன். ஒரு நிறைய பேசலாம் அந்த படம் பற்றி நீளமான 20 நிமிஷத்துக்கு விமர்சனம்லாம் கூட கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக் தாட்ஸ் வேணால் யாராவது அங்கே போய் பாருங்கள். பட் இவங்களுடைய படங்கள் பார்க்கும்போது எனக்கு அப்படி தானே தோணுது. எனக்குள்ள பல மாற்றங்கள் அது நடக்குது. எனக்குள்ள ஒரு பெட்டர் எம்பத்தி அது உருவாக்குது. நான் வளராத சமூகங்களை பொறுத்து எனக்கு புரிதல் கொஞ்சம் அதிகமாக வருது. அந்த ஒரு மனநிலையில் அந்த ஒரு சமூகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அதுதான் சினிமாவுடைய முக்கிய வேலையே அதுதானே. சினிமா என்ன பண்ணுது உங்களுக்கு? விதவிதமான கதைகளும் விதவிதமான மனிதர்களையுமே உங்களுக்கு புரிய வைக்குது இல்லை? ஸோ எனக்கு இது அதெல்லாமே புரிய வைக்கும் பொழுது என்னுடைய பொசிஷன்லேருந்து என்னுடைய ஒரு ப்ரிவிலேஜிலேருந்து நான் செய்யக்கூடிய தவறுகளாக என்னவாக இருக்கும், அதை நான் எப்படி திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே என்ன அது ஆழ்த்துது. அதுதான் இந்த படங்களுடைய நோக்கமும் கூட நினைக்கிறேன் நான். சார், நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு வேர்டை குறிப்பிட்டீங்க, மூமெண்ட். சினிமாவில் இவங்களுடைய இந்த மூமெண்ட் அதுக்கு எதிராக அப்படின்னு நம்ம பேசும்போது நான் சொன்னேன், ஏன் இதை ஒரு மூமெண்ட்டாக பார்க்குறீங்க? ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவங்க இது ஒரு மூமெண்ட்டாக ஏன் பார்க்க? ஸோ எல்லா நேரங்கள்லையுமே அதாவது ஒரு காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஓவரால் ஒரு பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சில பேட்டர்ன்ஸ் அமையும் அங்கங்கே. ஒரு அம்மன் சினிமா வந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லையா, அது வரிசையா பழைய ஒரு பேட்டர்ன்ஸ் இல்லையா, இது ஒரு தீம். ஓகே, அந்த பீரியடுக்கான ஒரு தீமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 60களில் நம்ம ரேஷனலிசம்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்த டைமில் அது ஒரு மூவ்மெண்ட் இல்லையா. 50களில் பராசக்தி வந்த பிறகு அந்த ஒரு காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு? கடவுளுக்கு எதிர்த்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனங்கள், பிராமணத்துக்கு எதிர்த்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனங்கள், ஒரு சம உலகுக்காக போராடக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டாக அது அமைஞ்சுது அந்த டைமில் இல்லையா. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறமா 90s அப்படின்னு வந்தோம்னா இந்த இன்டர்மீடியட் காஸ்ட்ஸ் பொறுத்து
அவங்க எல்லாருமே ஏன் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா பட டைட்டில்ஸ்லையுமே தேவர், கவுண்டர் இதெல்லாம் நிறைய வரும். குங்கும பொட்டு கவுண்டர் இந்த மாதிரிலாம் பல படங்கள் வரும் இல்லையா? ஸோ அது ஒரு மூவ்மெண்ட். பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டா நெகட்டிவ் மூவ்மெண்ட்டான்றது நம்ம அது என்ன செஞ்சதுன்றதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனுடைய அந்த பாணியில் வச்சு அந்த பாணியில் இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு தலித் கேரக்டர் வந்து ஹீரோவாக ப்ரொட்டாகனிஸ்டாக பரியரும் பெருமாளில் நம்ம பார்க்குறது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி பெருசாக பார்த்தது கிடையாது. ஒரு மாதிரி பேசக்கூடிய நியாயமான அதாவது ஒரு சமத்துவம் பேசக்கூடிய ஒரு படங்கள் கூட ரொம்ப அமைதியாகத்தான் பேசும், ரொம்ப பத்திரமாக பேசும். இது தெளிவாக ஆமாம் இதுதான் இவருடைய பிரச்சனை, இதுதான் இந்த கதை அப்படின்னு அது பேச ஆரம்பித்த அந்த ஒரு காலகட்டம் ரஞ்சித் அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வச்சது இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் யார், ஒரு அம்பேத்கர் சிம்பலிசம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வழியாக அவர் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய வலிகளை பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்றது ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வொசிஃபரஸாக பேசி நம்ம பார்க்கல. அவங்கங்க 1-2 வரும், அதுவும் பெருசாக ஒரு வெற்றி அடையாமல் அப்படி குவைட்டாக அப்படி போயிடும். ஒரு இரணியன் வரும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவில்பட்டி வீரலட்சுமி வரும். ஆனால் அது வருமா அது நம்ம பார்த்தோமா பார்க்கலையே, எத்தனை பேர் போய் பார்த்தாங்க ரசித்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி வேறு, இவங்க வந்து தான் இதெல்லாம் வந்துச்சா என்ன? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேசியிருக்காங்க, எவ்வளோ பேர் பேசியிருக்கோம், எவ்வளோ பவர்ஃபுல்லாக பேசியிருக்கோம், அது எப்பேற்பட்ட வெற்றிகளை கண்டுச்சு, அது கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க முடிஞ்சுதா, அதெல்லாம் தான் அங்கே கேள்வி. ஸோ நம்ம பிக் அண்ட் சூஸ் பண்ணலாம். இந்த ஒரு படம் இந்த பிரச்சனையை பேசிச்சு, இந்த படம் நியாயமான ஒரு அரசியலை பேசிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். பட் இப்போது தொடர்ந்து வருது இல்லையா? இதை நாங்கள் தைரியமாக பேசிக்கிட்டே இருப்போம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பரிமாணங்களை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த படம் இதை அனலைஸ் பண்ணோம், இந்த படம் இதை அனலைஸ், இதுக்குள்ளே பேசுகிறதுக்கு அவ்வளோ கதைகள் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அதனால தான் நம்ம இதை ஒரு மூவ்மெண்ட்டாக பார்க்குறோம், ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டாக பார்க்கணும். ஓகே. ரஞ்சித்துடைய அந்த வருகை அதுதான் இதை துவக்கி வச்சதா சார்? ஏன்னா வெற்றிமாறன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எஸ் இது ஒரு மூமெண்ட்டாக அவர் திரைத்துறையில் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நீங்களும் அதை அப்படி ஒரு கண்டிப்பாக இக்னோர் பண்ண முடியாத ஒரு ஃபோர்ஸ் இல்லை. இந்த ஒரு அது வந்ததுலேருந்து என்னென்னலாம் மாறி இருக்குது நம்மளுடைய ஒரு திரை விமர்சகராக என்னுடைய புரிதல் சினிமாவை சார்ந்து மேம்படுத்தினதுக்கும் ஒரு முக்கிய காரணம் அவர் எடுக்கக்கூடிய ஒரு படங்களே. எந்த மாதிரி ஒருத்தனுக்கு கபாலி அப்படின்னு பேர் வைக்கிறோம்னா ஏன் அவனுக்கு மட்டும் அந்த பேரை வைக்கிறீங்க? அவன் எப்பேற்பட்ட ஒரு கேரக்டராக வரான் படங்களில், நம்ம படங்களில் டைலாக்காகவே வச்சு கொண்டு இல்லையா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பொறுத்து நம்மளை யோசிக்க வச்சிருக்குல்ல. ஏன் அதாவது ஓகே, இப்போ உன்னுடைய காட்சியில் ஒருத்தனை மிதிக்கணும் அப்படின்றது தான் உன்னுடைய காட்சியுடைய தேவையாக இருந்தால், மிதிப்படுறவன் யாராக இருக்கான், மிதிக்கிறவன் யாராக இருக்கான்? ஏன் மிதிப்படுறவன் இவனாக தான் இருக்கணுமா? எப்போ பாரு கெட்டவன்லாம் இவனே தானா? அவனுக்கு வேறு எந்த ஒரு ஆங்கிளுமே இல்லையா? அவனுக்கு வேறு எந்த மனிதத்தன்மையுமே இல்லை? இந்த மாதிரி அடிப்படையான பல கேள்விகள் நான் கேட்டது கிடையாது சின்ன வயசில் படம் பார்க்கும்போது. எல்லாமே என்னுடைய பட அறிவும் நம்ம சமூகத்துடைய ஓரளவுக்கு ஓவரால் பட அறிவும் சமூக அறிவையுமே வளர்த்துருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன். ரஞ்சித் அவர்களுடைய ஒரு வருகை, அவர் எடுக்கக்கூடிய ஒரு படங்கள், அது வந்து கொடுத்த ஒரு உற்சாகம். அவரை போல் இருக்கக்கூடிய பல பேர் இதெல்லாம் நான் பேச முடியுமா என்னுடைய படங்களில்? இது நான் நினைக்கவே இல்லை, இது ஒத்துக்கப்படாது, இதுக்கெல்லாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்களே, டிக்கெட்டே வாங்க மாட்டாங்களே, மக்கள் பார்க்கவே மாட்டாங்களோ, இது வெற்றி அடையாதோ, இது இந்த சூழலே கிடையாதோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இதனை பண்ண முடியும்னு நீங்கள் காமிச்சிருக்கீங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் படம் வந்த உடனே நீங்கள் வேறு ஏதோ பிரச்சனையெல்லாம் பேசணும் இல்லை, நீங்கள் உங்கள் பிரச்சனையை பேசலாம்னு சொன்ன ஒரு மூமெண்ட்டாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு அப்சல்யூட்லி க்ரூஷியல் இம்பார்ட்டண்ட் ஃபோர்ஸ் அண்ட் லாங் மே இட் கண்டினியூ. ஓகே சார், நீங்கள் கபாலி குறிப்பிட்டனால, ஏன்னா அதுதான் அந்த படத்தோட டைட்டில். அதுக்கு முன்னாடி கூட மெட்ராஸ் அட்டகத்தி எஸ் அஃப்கோர்ஸ் அது ஒரு என்ன இப்படி ஒரு பேர்னு வந்துச்சு. ஆனால் மெட்ராஸ் அதுக்கெல்லாம் பெரிய இது இல்லை, மெட்ராஸை பற்றின படம்னு போயிடுச்சு. ஆனால் கபாலின்ற பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படத்தை ஒரு டைரக்டர் ஒருத்தருக்கு கிடச்சிருக்குங்கும் போது என்னவா இருக்கும் டைட்டில்? படையப்பா, சிவாஜி, இந்த மாதிரி ஒரு எந்திரன் நினச்சிட்டு இருக்கும்போது கபாலின்னு ஒரு டைட்டில். அது அந்த டைட்டில் வந்தப்போ நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? என்ன டைட்டில் இதுன்னு எப்படி பார்த்துருந்தீங்க? அது உங்களுக்கு என்ன மாதிரியான இல்லை? கண்டிப்பாக அது என்ன சொல்கிறது, வாட் அ டைட்டில், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைட்டிலாகவே நான் பார்க்குறேன். வந்தப்போ அப்போ எப்படி இருந்துச்சு சார்? பட் என்னையே பல கேள்விகள் நமக்குள்ளே எழுப்பிச்சில்ல. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு கபாலி அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கும் பொழுது
ஓஹோ ஓகே ஒரு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியலை நமக்கு புரிய வைக்கிறது இல்லை, சிம்பிளாக ஒரு பேர் வச்சதுலையே. அப்போ ஏன் ரஜினிக்கு கபாலியா பேரு? ஸோ நமக்கு அது என்னன்னு, அது எந்த இடத்துலேருந்து நம்மளை போய் மாற்றுது பாருங்க. சில பேர்லாம் நம்ம கேட்டாலே நம்ம வந்து சட்டுன்னு நம்மளோட பயசஸ்னால, ஓ அந்த பேருன்னு அவன் அவ்வளோதான் படிச்சிருப்பான், அவன் அப்படித்தான் இருப்பான், அவன் போடக்கூடிய உடை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற பயசஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ சப்கான்ஷியஸாக நமக்கு ஆல்ரெடி புகுத்தப்பட்டிருக்கு இல்லையா? நீங்கள் எப்பேற்பட்ட சமூகத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கூட அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் புகுத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதில் அவேர் ஆனதான் உண்டு அதிலேருந்து வெளியே வருவதற்கு. ஸோ கேட்கும்போது நமக்கு தோணுதில்லை, ஓகே ஏன் பிடிக்காது, நாங்கள் அப்படி கேட்க தோணுதில்லை, ஏன் கபாலின்னா ஏன் நல்லா இல்லையா, ஏன் அப்போது நம்மளை தான் அது கேள்வி கேட்க வைக்குது. இப்போ நம்ம எப்போ யாராவது ஒருத்தர் நமக்குள்ளே ஐயா இது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை இந்த டைட்டில் அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்த கேள்வி நமக்குள்ளே தான் நம்ம எழுப்பிக்கணும், ஏன் உனக்கு இது பிடிக்கல, ஏன் இது உனக்கு டக்குன்னு பிடிக்கலன்னு தோன்றதுக்கான காரணம் என்ன? இதுவும் ஒரு பேர் தான் இல்லையா? சரவணன் மாதிரி கபாலின்றது ஒரு பேர். ஏன் உனக்கு சட்டுன்னு ஒரு மாதிரி இது அப்படின்ட்டு உனக்கு தோணுச்சுன்னா அப்போது நமக்குள்ள ஒரு பரிசீலனை தான் நம்ம பண்ணோம்ல. அதே மாதிரி அடுத்து அப்படியே அசுரன் பேர் பரியரும் பெருமாள். அது என்ன பரியரும் பெருமாள் சாமி படமாக இருக்கே டைட்டில்னு. கர்ணன் அதே மாதிரி கர்ணன் எப்படி இந்த கதைக்கும் கர்ணன். ஸோ இது எல்லாமே இவங்க அந்த தலைப்பு இவங்களுக்கு இதுதான் இருக்கணுன்றதை முதற்கொண்டு பேர்ல இருந்து கூட அந்த அரசியல் வைக்கிறாங்க. பேர் இதுதான் நீ வச்சிருந்தீங்கன்னா அது கிடையாது, உன் தாட்டில் அது. நீங்கள் சொல்கிறத இன்னும் கொஞ்சம் சுருக்கி நான் சொல்லணும்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவ்வளோ தீவிரமாக யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வழியாக கூட நம்ம பெரிய பெரிய வழிகளை கொடுத்துருக்கோன்றது தான் எனக்கு தோணுது. ஓகே, அப்போது ஒரு பேர்லேருந்து நம்ம காயப்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அதனால தான் ஒரு பேர் அவ்வளோ முக்கியமாகுது. ஏன்னா அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களை என்னையும் சொல்ல, ஜென்ரலாக சமூகத்தை சேர்ந்து ஓவரால் சொல்கிறேன் நான். அப்படின்னும் போது அப்போது குட்டி குட்டி மார்க்கர்ஸ் கிடைச்சா கூட போதும், நம்ம அமுக்கிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். குட்டி குட்டி மார்க்கர்ஸ், சின்ன சின்ன அடையாளங்கள், நெத்தியில் வைக்கிற பொட்டிலிருந்து எல்லா விதத்துலேயும் நம்ம இதுதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அதுக்கு ஒரு பெரிய சென்சிட்டிவிட்டி இருக்குது. நம்ம அவ்வளோ சென்சிட்டிவாக அதை பார்க்க மாட்டோம், ஏன்னா நம்ம போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். பட் அடிப்படுறவங்களுக்கும் திட்டு வாங்குறவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒப்ரெஸ் பண்ணப்படுறவங்களுக்கும் தான் அது ஃபீல் ஆகும். ஓகே, இந்த சின்ன விஷயத்துக்காக நான் ஏன் இவ்வளோ அவமானத்தை சந்தித்தேன் அப்படின்ற. ஸோ அதனால தான் நான் அவங்க குட்டி குட்டி விஷயங்கள் அவ்வளோ மெனக்கெடல் அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கே அப்படி வைக்கிறாங்கன்னா இப்போ படம் உள்ளேயும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக அதுதான் வச்சு அதை நம்ம கவனிக்கிறோம்ல. ஏன்னா ஒரு போகிற போக்கில் அந்த டயலாக் ரைட்டிங்கில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எஃபர்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் உருவம் எப்படி இருக்கணும், அவங்க போடக்கூடிய உடை எப்படி இருக்கணும், அதில் ஒரு பெரிய தாட் போயிருக்குல்ல. கடைசியாக சார் இந்த நீங்கள் பரிணாமம் எல்லாம் பேசியிருந்தீங்க, தமிழ் சினிமா ஒவ்வொரு டைம் மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு எப்படி வந்தோன்னு. எஸ், அது நம்ம இயல்பாக பார்த்தாலே தெரியும். ஆனால் மறைமுகமாக இன்னொரு பக்கம் தமிழ் சினிமா ரூல் பண்ணுச்சு. இந்திய அளவில் இல்லைனாலும் குறைந்தபட்சம் இந்திய அளவுலேயும் சில படங்கள் போய் ரூல் பண்ணுச்சு. நம்ம இயக்குனர்கள், நம்ம டெக்னீஷியன்ஸு இந்திய அளவுலேயும் ரூல் பண்ணாங்க. ஆனால் அதே நேரம் தென்னிந்தியாவில் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவில் சென்னை தான் கேபிட்டல், சினிமா கேபிட்டல். அதுக்கப்புறம் எஸ் அந்தந்த சினிமா அங்கங்கே போயிட்டு இருந்துச்சு. போன பிறகும் கூட பெரிய படங்கள், முக்கியமான படங்கள்னால் சென்னையில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். தமிழில் எடுக்கிற படம் மற்ற மாநிலங்கள் போய் கொடி நாட்டும் ஸ்டுடியோஸ் எல்லாம் போன பிறகும் கூட தமிழ் சினிமா தன்னோட ஒரு பவரை வந்து காட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்த தமிழ் சினிமா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இப்போ போயிடுச்சு. அப்படியா போயிடுச்சா? இல்லை ரஞ்சித் வெற்றிமாறன்லாம் இந்த வகையிலையும் அவங்க ரூல் தான் பண்ணுறாங்களா, ஒரு முன்னோடியாக தான் இருக்காங்களா? ஒரு சினிமா ஆண்டுச்சு இப்போ ஆள முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ஐயோ, இங்கேயுமே அப்படி சொன்ன மாதிரி தான் இல்லை, அந்த ஒரு எண்ணத்தை வைக்கிறாங்க. நம்ம ஒரு டெக்னாலஜி இந்தியாவுக்கு வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகராக ஒரு படத்தை எடுக்கிறதா இருக்கட்டும், தமிழில் நம்ம எடுப்போம். ஒரு த்ரில்லர் எந்த ஜெனர்னாலும் நாம் தான் அதில் முன்னோடியாக இருப்போம், பைனியராக இருப்போம். புது விஷயங்களை தொடர்றதுலேருந்து நம்மளை பார்த்து எல்லோரும் வருவாங்க, நம்மளை பார்த்து இல்லை இங்கேருந்து டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு போவாங்க. அந்த நிலைமை இருந்துச்சு. இந்த ஒரு 10 வருஷமாக மற்ற படங்கள் இங்கே வந்து ரூல் பண்ணுது. பாகுபலி, காந்தாரா, ஒரு மஞ்சுமல் பாய்ஸ், இல்லை வேறு இன்னும் நிறைய படங்கள். ஸோ ஒவ்வொரு சினிமா கேஜிஎஃப் அது இங்கெல்லாம் ஆயிருக்கணும் அந்த மாதிரியான படம். அப்போ நாம் இங்கே எங்கேயோ ஒரு பொலிட்டிக்கல், ஒரு தத்துவார்த்த படம்னு நம்ம போகிறோம், நகர்றோம். தலித்திய சினிமா, மக்களின் வழின்னு இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்கோம்.
அங்கே பாகுபலியை யோசிக்கிறாங்க, இங்கே கேஜிஎஃப் யோசிக்கிறாங்க. எனக்கு ஒன்று சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து நான் ரசிக்கக்கூடிய படம் வந்து நாடெங்கும் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஈகோ எனக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. என்னுடைய அதாவது எனக்கு இது ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்குன்னு எனக்கு ஒரு அடிப்படை சந்தோஷம் கூட கிடையாது. நான் ரசிக்கக்கூடிய படங்கள் வந்து இவ்வளோ சம்பாதிச்சது அவ்வளோ சம்பாதிச்சதுன்னு நெஞ்சு தட்டி காமிச்சிக்கிறதுல. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்டே ஓரளவுக்கு குறைவு தான் அந்த ஒரு ஏரியாவில். ஓகே பட் அதை தாண்டி நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ இவங்க பேசக்கூடியதும் ஒரு மனிதநேயம் தான் பேசுகிறாங்க. ஒரு சராசரியான ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு வலி, அந்த வலியிலேருந்து அவன் எப்படி மீண்டு வரான், அவன் எந்த இடத்துல ஹீரோ ஆகுறான். இது ஒன்றும் வெறும் சென்னை சார்ந்த ஆர் தமிழ்நாடு சார்ந்த ஒரு கதை மட்டும் கிடையாது. இதே ஒரு காஸ்ட் நரேட்டிவ்ஸ்லாம் பாலிவுட்லலாம் எடுக்கும்போதும் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியுது. அங்கேருந்து இப்போ நாகராஜ் அவர்லாம் எடுப்பார் இல்லையா, அவர் எடுக்கக்கூடிய மஞ்சள் அவர் எடுக்கக்கூடிய படங்களும் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோமே. ஸோ அதுவும் அங்கே யாரோ ஒருத்தர் சாயிரட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் வருது, ரைட்? அதை பார்த்து ரசிக்கிற தன்மை நமக்கு இருக்குல்ல, அந்த ஒரு ஹியூமனிட்டி, அந்த ஒரு எம்பத்தி நமக்கு இருக்கு. அப்படின்னா இந்த படங்கள்ல இப்போ பாரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்களும் வெற்றிமாறன் அந்த படங்கள் என்ன ஓட்டேன்னு எனக்கு தெரியல. இல்ல அதான் அங்க சாயிரத் ஃபான்ட்ரினா எஸ். இப்போ ஒருவேளை நீங்க ஆனா அந்த படங்கள் தேசிய அளவுல பெருசா போல அப்படின்றத நீங்க சொல்றீங்களா? அது உண்மையான எனக்கு தெரியல. இல்ல அதான் இப்ப பாகுபலி கேஜிஎஃப் நாம தொடலையே, அதுக்கு இணையா நீங்க ஒரு விக்ரம் சேர்த்துக்கங்களேன் அதுக்குள்ள. ஸோ நம்ம ரெண்டையுமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? இப்போ நீங்க பாகுபலி கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லும்போது பாகுபலி மெயினா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிலிம். அதுக்குள்ள என்ன சொல்றது, அது ஒரு எஸ்கேபிஸ்ட் சினிமா இல்லையா? இப்போ நம்ம என்ன இப்போ சொல்ல வரோம்னா எஸ்கேபிஸ்ட் சினிமா தான் பெரும்பாலான மக்களால் வரவேற்கப்படும், அதுதான் பெரிய பணத்தை சம்பாதிக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நம்ம எடுக்கிறோம். அதுதான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா then I am not sure I am the authority on that matter. இண்டஸ்ட்ரியோடைய ஹெல்த்துக்கு எதனால எந்த படங்கள் எடுத்தா பண்ண முடியும் அப்படின்லாம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐ திங்க் எப்போ பலவிதமான மக்கள் பலவிதமான இயக்குனர்கள் இருக்காங்க. ஸோ பலவிதமான படங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாலிவுட்லேயோ இல்லை மற்ற சினிமாக்கள்லையோ இந்த மாதிரியான படங்கள் வருது, 1-2 வருது. இங்கே நீங்கள் மொத்த சினிமாவையும் அப்படி அதை நோக்கி நகர்த்திட்டு இருக்கிறீங்க. புதுசாக வேறு யாராவது இயக்குனர் வந்தால் கூட ஒருவேளை இதை வச்சா தப்பாயிருமோ, இந்த டைலாக் வேணாம், ஒருவேளை இது கொஞ்சம் பெண்களுக்கு எதிரான ஒரு டைலாக்கோ இது வேணாம், இது ஏதாவது தப்பாக போயிடுமோ வேணான்னு ஒவ்வொருத்தரும் தன்னை சுருக்கிக்கிறாங்க. ஐ திங்க் இப்போ நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ஒஃபென்சிவ் டயலாக்ஸ், ஒஃபென்சிவ் காட்சி அமைப்பு இது இல்லாமல் ஜாலியான படம் எடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறதா நான் எடுத்துக்கிறேன் இல்லையா? இப்போ ஏன்னா அதனுடைய கோர் அதுதான். ஆட போய் வர நிம்மதியாக ஜாலியாக ஒரு படம் எடுக்க முடியல, அந்த பொம்பளையை உதைக்க முடியல, இந்த கீழ் ஜாதியில் இருக்கிறவங்கள திட்ட முடியல அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அப்போது அதுதான் தவறுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாலியான படம் எடுக்க முடியலாம். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்கள நான் கேலிப்படுத்தினா தான் என்னால் ஒரு ஜனரஞ்சகமான படம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேலி பண்ண முடியல அப்படின்னு அதான் பண்ண முடியல. ஒரு வில்லனை வச்சு ஒரு ரேப் சீனை நிம்மதியாக எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக எடுக்க முடியல அப்படின்னா இப்போ காலால் நீங்கள் பேண்ட்டை கழட்டின பிறகும் பெண் எந்திரிச்சு அடிக்க தான் போகிறா, எங்கேயும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கல. இப்போ நான் அப்படி தானே இங்கே படம் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ எனக்கு அப்படி தானே தோணுது. நீங்கள் இப்போ இதை வச்சிங்கன்னா இப்போ இதை எல்லோரும் கொண்டாடுறாங்கன்னா நான் இப்போ யோசிக்கும் போதே எனக்கு வேறு ஏதோ ஒன்று வேணும், அது என்னன்னு புரிய மாட்டேங்குதுன்னா அப்போ அது இங்கே கஷ்டமாகுது இல்லை? இப்போ இப்படி வேணால் கேட்கலாமா? அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸாக விக்ரமில் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது பார்த்தீங்களா? என்ன மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பலாம், நம்மளுடைய லோக்கல் ட்ரக் கலாச்சாரம் கொக்கைன் சார்ந்ததா, அது மட்டும்தான் அந்த படம் மெயினாக பேசுது, நம்மளுடைய லோக்கல் ட்ரக் வேற ஏதோ இருக்கா, அதெல்லாம் அதே நம்ம பேச மாட்டோம் அந்த மாதிரி. பட் அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. அது ஒரு எஸ்கேபிஸ்ட் சினிமா. ஓகே, ஒருத்தன் இறந்ததாக நடிக்கிறான், ஆனா அவன் ஹீரோவாக வர்றான், அங்க நடக்கக்கூடிய ஒரு பெரிய கரப்ஷனை அவன் எக்ஸ்போஸ் பண்றான், அவன் கூட ஒரு டீமாக உழைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு பிளாக் பஸ்டர் ஆக்க முடியுது. ஒஃபென்சிவா நீங்க சில விஷயங்கள் எழுதாம கூட உங்களால் பிளாக் பஸ்டரை உருவாக்க முடியும், ஜனரஞ்சகமான படத்தை தாராளமாக நீங்கள் எடுக்க முடியும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் அதை சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பல எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் யூ ஆர் ஜஸ்ட் லிமிட்டட் பை யுவர் இமேஜினேஷன். நீங்கள் இப்படி தான் பண்ணாங்க அப்படின்றத தான் டெம்ப்ளேட்டாக வச்சு அப்படி பண்ணால் தான் இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா மேபி நீங்கள் லிமிட்டடாக ஃபீல் பண்ணலாம், ஸ்டைஃபில்டாக ஃபீல் பண்ணலாம். அதனால் பட் நீங்கள் உங்கள் இமேஜினேஷனை கொஞ்சம் அப்படி பறக்க விட்டுட்டு
பாத்தீங்கன்னா இமேஜினேஷனை மட்டும் பறக்க விட்டுட்டு பறக்க குற்றம் குறை எல்லாம் உண்மையும் தான், அது தப்பு தான் ஒத்துக்கிட்டு ஆமா இல்ல அந்த டைம்ல காமெடிக்காக இப்படித்தான் பண்ணாங்க அப்படின்னா, காமெடின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ், இப்படித்தான் அப்படின்னும் போதே அதை நம்ம அசிங்கப்படுத்துறோம். ஏன்னா இப்போ அந்த கொட்டாங்குச்சி காமெடியை வந்து நார்மலைஸான ஒரு சீனாக எடுக்க முடியாது, நம்ம யோசிக்கவே முடியாது. கொட்டாங்குச்சி காமெடியில் பிரச்சனை இல்லை ஆக்சுவலி, அவர் ஆக்சுவலி அதை எதிர்த்து தான் கேள்வி கேட்பாரு. ஆனால் அதான் அந்த சீனோட எண்ட் வந்து அது ஒரு நார்மலைஸான ஒரு வேலையாக தான் அது முடிச்சுட்டு போகும். இப்போ நீங்கள் நார்மலைஸ் அதை பண்ண முடியாது, இன்னைக்கு அதை எதிர்த்து. ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நீங்கள் ஆக்சுவல் நகைச்சுவை என்னன்றதை நம்ம கேள்வி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம இவ்வளோ நாள் பண்ண நகைச்சுவை அது நகைச்சுவையா? அப்போ ஆக்சுவல் நகைச்சுவை, ஆக்சுவல் மாஸ், ஆக்சுவல் கமர்ஷியல் இல்லையா? அது ஒரு பயங்கரமான ஒரு அழகான ஒரு கிரியேட்டிவ் எக்ஸசைஸ் தானே. இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா, எந்த இடத்துல நீங்கள் ஒரு மாசை உருவாக்குறீங்க, எதை நீங்கள் மாசுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசித்து பண்ணீங்க, நல்லா பண்ணணும் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு கிரியேட்டிவ் ஒரு எழுத்தாளராக ஒரு அழகான ஒரு சேலஞ்சாகத்தான் நீங்கள் பார்க்கணுமே. அப்போ இப்படி பார்க்கலாமா சார்? அப்போ தமிழ் சினிமா இப்போவும் முன்னோடியாக தான் இருக்குது. இந்த ஜோன் நோக்கி நம்ம நகர்றது மற்ற சினிமா, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்க்கும், அங்கேயும் இப்படியான படங்கள் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இப்போ உண்மையை சொல்ல போனால், இப்போ மற்ற சினிமா நம்ம சொல்கிறோம்ல, இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் அடிப்படையான கேவலமான தவறுகள் ஏதாவது இருந்தால், ஒரு செக்ஸிசம் ரீதியாகவோ காஸ்டிசம் ரீதியாகவோ நம்ம கண்டிப்பாக அதை ஒன்றும் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ரசிக்க போகிறது கிடையாது இல்லையா? இப்போ பாரஞ்சித் இவங்க வருகை என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளுடைய ஓவரால் சோஷியல் நாலேஜும் ஃபிலிம் ரிலேட்டட் நாலேஜும் நம்ம கொஞ்சம் ஃபிலிம் ஒரு எப்படி அனலைஸ் பண்ணுறோன்ற நாலேஜும் வளர்த்து விட்ருக்கு. ஸோ நம்ம அவங்கள இக்னோர் பண்ண போகிறது கிடையாது. அங்கே பிரச்சனை இருந்தால் அதையும் நம்ம பேசத்தான் போகிறோம், பேசிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அதில் ஒரு பெரிய பேச வேண்டிய பிரச்சனை இல்லாத போது அது ஜனரஞ்சக படமாக மாறும்போது தான் நம்ம அதை ரசிக்கிறோம். இப்படி அதாவது இங்கே மெட்ராஸ், இங்கே இங்கே கபாலி, காலா இப்படி படங்கள்லாம் வருது. அசுரன் பெரிய வெற்றி பெறுது, அசுரன் உடனே தெலுங்கு சினிமாவுக்கு போகுது. ஸோ அப்படி எஸ் கர்ணன் இப்படி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, மக்கள் இதை ரசிக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அதே புரிதல் தானே தெலுங்குலையும் கன்னடாவிலையும். ஸோ அப்போ அதுவும் மாறும், அங்கே மாறுறதுக்கும் நம்ம ஒரு முன்னெத்தி ஏற போகிறோன்னு ஃபார் ஷுர். ஏன்னா கண்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல எல்லாருக்குமே. அதாவது சினிமா நீங்கள் ஆர்வம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கன்னடா படம் எடுக்கிற ஒருத்தராக இருந்தால் தமிழில் நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒரு சூழல் உங்களுக்கு அது உருவாக்கணும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் கனெக்டடாக இருக்கணும், அவேராக இருக்கணும் சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்சல்யூட்லி பலதரப்பட்ட படங்கள் எடுக்கலாம் பிரதர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்களுடைய வழி, அவங்க ரொம்ப பர்சனல் வழியை, ஒரு பெரிய வழியை சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு அரசியல் நோக்கம், அவங்களுடைய ஒரு சித்தாந்தம், ஒரு சமநிலையை கொண்டு வரணும் சமூகத்துக்குள்ளே அப்படின்ற ஒரு பெரிய வழி இருப்பதால் அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் இது இல்லையா? நீங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் இப்படித்தான் நீங்களும் எடுக்கணும்ட்டு யாருமே உங்களை சொல்லலை. நீங்கள் பாதிக்கிற மாதிரி எடுக்காத மாதிரி நீங்கள் ஜனரஞ்சக அவங்களான்னு மட்டும் இல்லை, யாரையுமே அவங்கள குட்டிக்காக ஒரு ரஞ்சித் வலிக்காத அளவுக்கு நீ படம் எடுக்கணும்ட்டு இல்லை யாரையுமே. எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களும் சரி, இல்லை தாழ்த்தப்பட்ட சமூகம்னா ஒரு காஸ்ட் ரீதியாக மட்டும் கிடையாது, பெண்கள் உடல் ஊனமற்றவர்கள், குண்டாக இருக்கக்கூடியவர்கள், என்ன வேணாம், நீங்கள் யாரெல்லாம் மார்ஜினலைஸ் பண்ணப்படுறாங்களோ அவங்களுக்கு வலிக்காத அளவுக்கு படம் எடுப்பது தானே ஒரு தர்மம். யாரையும் இழிவுபடுத்தாமல் ஒரு விஷயத்தை செய்கிறது ஒரு கதையுடைய, ஒரு நல்ல கதையுடைய ஒரு வேலையாகவே அது தானே இருக்கணும். அதான் நல்ல படைப்பாக. நீங்கள் லெசன் கொடுக்க தேவையில்லை, பட் அட்டாக் பண்ணாத அளவுக்கும் ஓவரால் சிச்சுவேஷனை மோசமாக்காத அளவுக்கும் நீங்கள் அந்த ஒரு மனித நேயம் உங்கள் கதைக்குள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நாம் போகிற பாதை நல்ல பாதை தான். தமிழ் சினிமா வயது ஒன்றும் வீழ்ச்சியெல்லாம் அடைய வச்சிடல, முன்னோக்கி தான் நகர்த்துது. அப்சல்யூட்லி. நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney+ Hotstar-இல்.